ஹிட்டன் ஜெம்முன்றான். பாதையே இல்லை, இருங்க உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த பக்கம் உழுவுமா இந்த பக்கம் உழுவுமான்னு எங்களுக்கு தெரியல. அட்வென்ச்சர் இல்லைன்னு நினைச்சேன் இந்த சீரீஸ்ல. சின்ன கோடம் பக்கத்துல எங்க ஊர்லயுமே இருக்கு. ஒன்னே தள்ளிட்டு வந்தான்னு நினைக்கிறேன். ஐயோ ஈவினிங் ஒரு 4 o'clock 5 o'clock வந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இந்த இடத்துல போட்டோ எடுக்கிறதுக்கலாம். ஜாலியாக இப்படி காலை ஆட்டிக்கிட்டு இந்த அப்படியே ஜாலியாக இந்த வியூவை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். காட்டுக்குள்ள ஏடா உட்காந்து பேசணும். ஏங்க 1/2 ஷேர் பண்ணுறோம். ஆனால் இது எப்படி ஊத்துறதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் சர்வீஸ் அது இதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சர்வீஸ் காஸ்ட்டாக கொஞ்சம் அதிகமாக போட்டாங்க. கைஸ், வெல்கம் பேக் டு டால்மேன். லாஸ்ட் 3 எபிசோட் சின்ன கோடம்பாக்கம் சீரீஸ் தான் பண்ணியிருக்கோம். மறக்காம பாருங்க. அதனோட ஒரு எபிசோடோட லிங்க் வந்து நாங்கள் கீழே கொடுக்குறோம். கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்க. லாஸ்ட் எபிசோடில் ஹிட்டன் ஜெம்முன்னு சொல்லியிருந்தான். அங்கே தான் போயிட்டு இருக்கோம். லாஸ்ட் எபிசோட பார்த்தவங்களுக்கு தெரியும். எல்லாமே இதுவுமே நல்லா இருக்கு. நானே இப்போ தாண்டா வரேன் புதுசுரா. இல்லை இந்த பக்கம் ரோட் இருக்குன்னு தெரியும். ஓகே தான். இது எவ்வளோ தூரம் போகணும்? கொஞ்சம் தூரம். ஏய் மகனே, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுன்றான். பாதையே இல்லை, இருங்க உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. தள்ளாடிட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் உழுவுமான்னு எங்களுக்கு தெரியல. லெஃப்ட் சைடு விழுந்தா கூடி வயல் தான். ரைட் சைடு விழுந்தாலும் ஆழம் இல்லை. அது பெருசா ஆழம் இருக்குமான்னு தெரியல. ஃபுல்லா புதரா இருக்கு. சரி ஓகே. அட்வென்ச்சர் இல்லைன்னு நினைச்சேன் இந்த சீரீஸ்ல. சின்ன கோடம் பக்கத்துல எங்க ஊர்லயுமே இருக்கு. பரவாயில்ல, போறான் கூட்டிட்டு போறான். ஹிட்டன் ஜெம்முன்னா பரவாயில்ல. மயில் நிறைய இருக்கு. அங்கொன்னு இருக்கு காட்டுறேன். எங்கடா காணோம்? ஓகே மயில வந்துருச்சு. 5:30 ஆச்சு டைம். கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்கு. இங்கே பாமாண்டா 4 மயில் 5. ஆமாண்டா, ஆளை எவ்வளோ இருக்குன்னே தெரியாது. இதைத்தானே ஹிட்டன் ஜெம்முன்னு வேற கூட்டிட்டு வந்திருக்கியேடா. கைஸ், எனக்கு தெரிஞ்சு இவன் கொண்டு எங்கேயோ தண்ணியில தான் நல்ல போறான். அதுக்கு போயிட்டே இருக்குட்டு. இங்கடா புதரா இருக்குட்டு. இது ஃபுல்லா குட்டடா. இருங்க காட்டுறேன் உங்களுக்கு குட்டை. கைஸ் இதை பாருங்க, போக போக அப்படியே பரப்பெல்லாம் இருக்கு இடம். அதான் ஏன் நண்பா, இதுதான் பாருங்க. இங்கெல்லாம் தண்ணி நிக்குது. உள்ள உளுந்தா என்ன ஆகுன்னு தெரியல. நைட் நேரம்லாம் வந்தா நல்லா தபக்குன்னு இறங்கிடுவேன்டா டே. சரி ஓகே கைஸ், இந்த பக்கம் தண்ணி. சரி அதான் இது நிலம் இல்லை பாத்துங்க. அதான் இல்லை தண்ணி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. தெரியும்னு நினைக்கிறேன். என்னை தாண்டி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுது. ஓகே, ஒன்னே தள்ளிட்டு வந்தான்னு நினைக்கிறேன். ஐயோ இப்போ கரெக்டாக தண்ணி தெரியுது. அதெல்லாம் தேக்கி இல்லை. எனக்கு தெரிஞ்சு கொண்டே தள்ளிடும். சரி ஓகே, இவன் கொண்டு போய் என்னை தள்ளுற வரைக்கும் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டே இருக்கும். ஓகேவா? நான் கூட இந்த வீடியோ ஒரு 2 to 3 minutes எடுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சேன். கண்டென்ட் நிறையாவே கொடுக்குறேன். இந்த எபிசோடையும் 10 நிமிஷம் ஆக்கிடுவோம். ஓகேவா? போர் அடிச்சா சொல்லுங்க. சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா எடுத்தேன். கமெண்ட்ஸை சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறேன். நாங்கள் 2 பேர் தானே. எங்கள் 2 பேத்துக்குள்ளேயும் கொஞ்சம் மயில் கண்டென்ட் வந்து மயில் எடுத்துக்கிறேன். கண்டென்ட் வந்து எங்களுக்குள்ளேயே கொஞ்சம் காமெடி கொஞ்சம் சென்ஸ் கம்மியாக தான் இருக்கா. இன்னும் கொஞ்சம் 4-5 பேர் இருந்தால் கலாய்க்க நல்லா இருக்கும். ஆடே கிடக்குதுன்னா நம்மளும் போகலாம்டா உள்ள. அந்த இடத்துல கார்னர்ல டாகுடா. கை வலிக்குது. ஓகே, ஹிட்டன் ஜெம்முன்றான். நானும் இப்படியே என் மூஞ்சியை காட்டி நான் உங்களை வந்து ஊரடிக்க விரும்பல. அங்க போயிட்டு என் தலைவன் என்ன காட்டுறாங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். நானுமே எக்ஸைட்டா தான் போயிட்டு இருக்கேன். பாத்தீங்களா, ஹிட்டன் ஜெம்முனா இப்போ போற போக்கு பார்த்தா கிட்ட போயிட்டாங்கிறக்காட்டி ஒண்ணுமே இல்லைன்ட்டான். பக்கத்துல வந்துட்டு ஹிட்டன் ஜெம்னா, ஆனா ரொம்ப பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். பீஸ்ஃபுல்லான இடம் வந்து இருக்கு.
உட்காந்து காட்டுக்குள்ள ஏன்டா உட்காந்து பேசணும் ஏங்க? இல்லை மேன், ஆ, நல்லா தான் இருக்கும். சரி ஓகே, நானும் எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ போர் அடிக்குதுன்னு. என் தலைவன் என்ன தான் காட்டுறான்னு பார்த்துருவோம். ஓகே பாய், அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், ஒரு வழியாக வந்துட்டோம். பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏதோ உட்காந்து பேசுறதுக்குன்னா கமெண்ட் பண்ணுறதா இருந்தால் ஜெய்வன் ஜெகதீஸ்வரன் அவன் இன்ஸ்டா ஐடியான்னு சொல்லிடுறேன் கமெண்டில். கேண்டி யங்ஸ்டர் ஜெய் கண்டிப்பாக பின் பண்ணுவோன்னு நினைக்கிறேன், கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் போய் கேளுங்க, ஹிடன் ஜெம்முன்னா. ஆனால் கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆனேன். பட் வரப்போ ரூட்லாம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஃபோன் கட் பண்ணதுக்கப்புறம் வர வழி எல்லாமே நல்லா தான் இருந்தது. பட் நான் கட் பண்ணிட்டேன், ஸோ கேப்சர் பண்ண முடியல. கொஞ்சம் வேகமாக வந்துட்டான். நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கு. ஏதாச்சும் ஒன்று சொல்கிறேன், நல்லா இருக்கு, நல்லா இல்லை நினைக்க மாட்டியா? சரி இருங்க, உங்களுக்கு காட்டுறேன் அந்த எக்ஸைட்மெண்ட்டை. ஃபர்ஸ்ட் இவனை பார்த்துக்குங்க, நல்லா பார்த்துக்குங்க. நீ என்னடா சொன்ன? ஹிடன் ஜெம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னா பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். அதாவது நம்ம கோபியில் சும்மா நாங்கள் இங்கே உட்காந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் சும்மா உட்காந்து ஜாலியாக பேசுறதுக்கு இந்த இடம் பாருங்க. எப்படி வியூ பாருங்க, அங்கே தண்ணி போயிட்டு இருக்கு. இல்லை ஆனால் பார்த்து உட்காந்து காட்டுறேன், அப்போதான் உங்களுக்கும் தெரியுங்களா அந்த வியூ. இந்த வியூ இப்படி தானே உட்காருவோம். ஆமாம், சென்டரில் இது ஃபோட்டோ ஷூட்டுக்குலாம் நல்லா இருக்கும். ஆனால் இதில் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கம்பி இருக்கிற இடத்துல மேக்ஸிமம் நடங்க. இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப எத்தனை வருஷம் ஆயிருக்கும் தெரியாது இந்த கட்டையெல்லாம் போட்டு. இந்த மாதிரி நின்று இந்த மாதிரி இடத்துல ஃபோட்டோலாம் எடுத்திங்கன்னா நல்லா வரும். கொஞ்சம் ஒரு ஈவினிங் ஒரு 4 o'clock 5 o'clock வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கலாம். இந்த வாட்டரோட சவுண்டு கேட்டுக்கிட்டே பொறுமையாக இங்கே உட்காந்து ஜாலியாக கொஞ்சம் நேரம் கேஷுவலாக பேசிட்டு இருந்தீங்கன்னா இருக்கு. எங்கடா கால் வைக்கணும்? இல்லை இங்கே வச்சாலும் ஒன்றும் ஆகாது. இந்த மேலே வண்டியெல்லாம் ஓட்டிட்டு போகிறாங்க. இருந்தாலும் ரிஸ்க் எடுக்கவே வேணாம்ப்பா. ஓரத்தில் நிற்காதீங்க மேக்ஸிமம் இங்கே. ஏன்னா ஒரு சில இடத்துல கம்பி கல் இருக்கு, நிற்கும் போது அப்படியே கட்டை மட்டும் தூக்கிச்சுன்னா நீங்க கீழே விழுந்துருவீங்க. டேய், நான் சென்டருக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். இல்ல ஓரத்துல சொல்றேன், ஓரத்துல கால் வைக்க வேணாம். சரி கைஸ், நம்ம அப்படியே அந்த பக்கம் போவோம். இங்க பாருங்க, இந்த தென்னை மரத்துக்கு அடியில ஆக்சுவலி இந்த சைடு வியூ நல்லா இருக்கும். இந்த பக்கம் பார்த்த மாதிரி நம்ம அப்படியே தான் காட்டிட்டேன்டா. நான் மறுபடியும் காட்டுறேன். என்ன ஒரு தைரியத்துல இந்த பக்கம் வந்துட்டேன். ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. ஏய், விழுந்துட்டு அப்படியே போயிடுவோம். ஏன் ஹைட்டுக்கு இவ்வளவுதான் வரும் தண்ணி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இது கொஞ்சம் ஹைட் அதிகம். ஏன்னா நாங்க தண்ணி இல்லாதப்ப இங்க வந்து நின்னோம். ஆக்சுவலி இந்த பிரிட்ஜ் ட்ரை பண்ணி பார்த்துருக்கானுங்க பார்த்தீங்களா? ஒரு சில டைம் நாங்க வரும்போது தண்ணி இருக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி உள்ள நின்னோம்னா ஆல்மோஸ்ட் என்னோட ஃபுல் ஹைட்டுக்கு ஒரு இப்போ ஓடிட்டு இருக்க தண்ணி வந்து என்னோட தலை இந்த அளவுக்கு வருங்க ஆல்மோஸ்ட். என் தலைவன் பார்த்தீங்களா, வெளியவே போக மாட்டான், எல்லா ஊரெல்லாம் சுற்றி. இப்போ இங்கே நல்லா இருக்கு இந்த வியூ. இது சும்மா ஒரு நாள் சைக்கிள்ல ஓட்டிட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸ், அப்பதான் இதை பார்த்தேன். இதுக்குள்ள சைக்கிள் ஓட்டவே முடியல, அவ்வளோ. சைக்கிள் ஒரு நாளைக்கு எவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டுவீங்க? ஒரு நாளுக்கு 32 kilometers. இந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா நீங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பேய் மாதிரி ஓட்டுறானு 30 கிலோமீட்டர், நான் எல்லாம் 2 கிலோமீட்டர் கூடி போட்டுருல. எடுத்தா வண்டி தான், நடந்து கூடி போறதுல பாருங்க. எல்லாரும் காலையில சைக்கிளிங் போங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உடம்ப வந்துட்டு நல்லா மெயின்டைன் பண்ணுங்க. ஃபிட்னஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. எப்பயுமே ஃபோக்கஸ் பண்ணி பேசுறாங்க, உன்னையும் ஃபோக்கஸ் பண்ணல, பொதுவாக எல்லாத்துக்கும் சொன்னேன். சரி ஓகே, அதான் அவன் சொல்றது கேளுங்க. நம்மளுக்கு வந்து ஒர்க்குன்னு காட்டி நமக்கு அதனால டைம் எல்லாம் கிடைக்கிறது இல்ல. ஆமா, சரி ஓகே ஓகே. அந்த இதை காமிக்கலாம், அந்த தென்னை மரம் வியூ. இது இந்த லுக் பாருங்க, இது நல்லா இருக்கு. ஆமா, இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரி லேண்ட்ஸ் தான் மேக்ஸிமம். இது பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் இந்த மாதிரி சென்ட்ரா வச்சு நடந்துவாங்க. ஓகேங்களா? இது பார்த்தா எப்படி தெரியுமா ஃபீல் ஆகுது? இந்த வேணா விடு. ஆக்சுவலி இங்க பாருங்க, இங்க வந்து இந்த ஓரத்துல உட்காராதீங்க, இங்க வந்து நில்லுங்க. இந்த இடத்துல பாருங்க, இப்படி இங்க உட்காந்துக்கிட்டீங்கன்னா ஓரத்துல உட்காராம இந்த மாதிரி கரெக்டான ஒரு ஸ்பாட் இங்க பாருங்க. இப்படி ஓரமா உட்காராம இந்த ஒரு எட்ஜில் வந்து இப்படி உக்காந்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான். இப்படி உக்காந்துட்டு ஜாலியாக இப்படி கால் ஆட்டிக்கிட்டு அப்படியே ஜாலியாக இந்த வியூவை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அவ்வளோதான். நல்லா என்ஜாய் பண்ணலாம் பாய்ஸ். ஆமாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஹிடன் அதுக்கான ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் இது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மயில் நிறையா இருக்குது. 1 ஸோ அங்கே 3 மொத்தம் 4 மைல் இருக்குது. பரவாயில்ல, இந்த சைடு மயிலில் நிறையா இருக்கு. ஏன்டா இதுவுமே ஈவினிங் வியூ நல்லா தான் இருக்குது. பட் இந்த இடத்துல கொஞ்சம் க்ரீனரியாக இருந்திருக்கலாம். சரி ஓகே, நம்ம அப்படியே கிளம்புவோம். ஓகே,
உங்களுக்கு நான் வந்து கடைசியாக பேசிட்டு கட் பண்ணிட்டு மறுபடியும் இங்கே வந்து ஆன் பண்ணேன். உன்னை இங்கிருந்து கடைசியாக எங்கே கட் பண்ணால் அது வரைக்கும் ஆன் பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா அந்த கண்டென்ட் இருக்குது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கண்டென்ட் மாட்டுச்சு. கண்டிப்பாக நான் எடுக்கிறேன். திருப்பமேன் இப்படியே போகலாமா? இப்படி போகக்கூடாதா? இது ரோடு சரி கைஸ், அந்த கண்டென்ட் இல்லை. நாங்கள் இப்படியே நேராக போகிறோமாமா? போகலாம். ஏன்னா நம்ம இப்படியே போய்க்கலாம். நாங்கள் கண்டிப்பாக நம்ம இது நாங்கள் மேக்ஸிமம் இதுக்குள்ளேயே தான் சுற்றுவோம். கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸாவது இது ரிலேட்டடாக மறுபடியும் வரும். நாங்கள் கண்டிப்பாக போடுவோம். ஓகே போகலாமா? இதுவும் ரூட் அப்படி தான் இருக்கும். சரி போகலாம். சரி அப்போ நான் கட் பண்ணல. கண்டென்ட் சேர்ந்தா சேரட்டும். ஓகே சொல்லலாமா? சொல்லலாம் கைஸ். போகலாம். அவ்வளோதான். டைம் பார்த்தீங்கன்னா 5:40 ஆச்சு. நான் 6:30 தான் எடுக்கணும்னாங்க. இன்னொரு ½ hour மட்டும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காலையிலேருந்து தண்ணி வேறு அதிகமாக குடிக்கவே இல்லை. சாப்பிட்ட இடத்துல அப்படியே ஒரு 1/2 டம்ளர் குடித்தோம். நம்ம கேனே வாங்கியிருக்கலாமோ? சரி எடுத்துட்டு போயிருக்கோம் கைஸ். அந்த சைடு வரப்போ நான் இந்த வியூவை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். தென்னை மரம் அப்படியே குட்டாக இருக்கு. ஸோ இருங்க அப்படியே ஸ்லோ போ. ஓகேவா கைஸ்? எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே எல்லாம் புதற மாதிரி. இங்கே மேன் வீடியோவில் பேசிட்டு இருக்கேன். அப்படி பாருங்க. ஓகே எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நல்லா தெரியும். இதோ ஸோ அவ்வளோதான். நம்ம கரெக்டாக ரோட்டுக்கு வந்துட்டோம். சீரியஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் போயிட்டு அவ்வளோதான். நம்ம போயிட்டு ஏதாவது சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு அப்படியே வண்டி எடுக்க போக வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா டார்லிங் கேக் அண்ட் பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரிக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்க, அரவிந்த் அவன் பைக்கு இன்னும் டிலே ஆயிடுச்சு. அதனால சரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு டார்லிங் கேக் அண்ட் பேக்ஸ் வந்திருக்கோம். ரெடி ஆயிடுச்சாடா? சரி ஓகே அவ்வளோதான். நாங்கள் 2 பேரும் இப்போ இங்கே உட்காந்து சாப்பிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரியோ மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணியிருக்கோம். 1/2 ஊற்றிடுமேன். 1/2 ஷேர் பண்ணுறோம். ஆனால் இது எப்படி ஊற்றுறதுன்னு தெரில. வெயிட் பண்ணுங்க. பண்ணிட்டு பாருங்க. ஃபன் பண்ணிட்டு இருக்கான். உள்ள பிஸ்கெட் போயிடுச்சுன்னு எப்படி இருக்குன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கான். பாருங்க, பிஸ்கெட் எடுத்தாருங்கிற பேர்ல இந்த பைத்தியாரன் சிரிக்கிறியாடா. கடைசியில் யாருக்குமே இல்லாம போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கடைசியில் இவனுக்கு பைக் இதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவங்க டக்குன்னு இப்போ கால் பண்ணி கூப்பிட்டனால சில்லி மட்டும் பார்சல் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். சரி ஓகே நம்ம போய் பைக் எடுக்க போகலாம். லேட் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. சர்வீஸ் முடிச்சுட்டு வண்டியை நம்ம பையன் சந்தோஷமாக வெளியே எடுத்துகிட்டு வரான். கொடுத்த கம்ப்ளைண்ட்லாம் கிளியர் பண்ணிட்டாங்கன்னு நம்பி வண்டியில் ஏறி உட்காடுறோம். பார்ப்போம் எப்படி இருக்கு. போலாம். கியர்லாம் ஸ்மூத்தாக ஷிஃப்ட் ஆகுதா? ஓகே அவ்வளோதான். பையனுக்கு கொஞ்ச நாளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருப்பான். ஆமாம் நெக்ஸ்ட் சர்வீஸ் அது இதுன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் எமகா எந்த அளவுக்கு இது பண்ணுறாங்க. ஏன்னா சர்வீஸ் காஸ்ட் தான் கொஞ்சம் அதிகமாக போட்டாங்க. இருந்தாலும் ஓகே என்ன பண்ணுறதுங்க. நம்ம அந்த சைடு போய் நம்ம வண்டி எடுத்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். 2 hours சொல்லி வந்தோம். ஆமாம் ரிட்டனே எடுத்துகிட்டு போகிறோம். 2 hours சொல்லி வந்து சரிங்க. எப்படியோ நம்ம வண்டி இங்கே நிற்கிது. நம்ம அப்படியே எடுத்துட்டு இங்கே தான் கோபி யமகா ஷோரூம். அப்படியே நம்ம வண்டி எடுத்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டில் தான் நாங்கள் இன்னைக்கு கொடுக்க போகிற கண்டென்ட்ஸ், நீங்கள் பண்ணுற லைக்கு அண்ட் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் அண்ட் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் எங்களை இனி மீண்டும் நிறைய வீடியோ போகிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்க போகுது. நன்றி, வணக்கம். ஓகே நன்றி. பாய்.